வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைட் ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளஸிங்ஸ். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க தான் வந்து கார்ட்ஸில் வந்து கப்ஸ் நீர் ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஓவரால் இந்த மாதத்துக்குரிய பிளஸிங்ஸ் ஒரு அட்வைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், எம்பரர் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜி வந்து ரெண்டு விதமாக எனக்கு தெரியுது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸாகவும் இருக்கீங்க, அதே சமயம் எம்பரராகவும் இருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒர்க் ஃபீல்டில் எப்படி இருக்குன்னா கஷ்ட நஷ்டம் அப்படின்றது வந்து கலந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு ஒர்க்கில் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து ஹார்ட் ஒர்க்கும் தெரியுது, ஹெவி ஒர்க்கும் தெரியுது, அதே ஈக்குவலண்ட்டாக உங்களுடைய லீடர்ஷிப்பும் தெரியுது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றவும் நீங்கள் ஒரு கான்சியஸாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில ஒரு என்ன சொல்கிறது, உங்களையும் பார்த்துக்க முடியாத அளவுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றதும் இருக்குங்க. சில பேருக்கு இது சூட் ஆகும். ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஐடி ஜாபில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸோ உங்களையே வந்து ஒரு பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான், அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10 of cups, 10 of wands எப்படி வருதுங்க உங்களோட கார்ட்ஸ்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பரர் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கார்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். 10 of cups அண்ட் 10 of wands வந்திருக்கு. ஸோ சேம் அதே தான் நெக்ஸ்ட்டு ரிப்பீட் ஆகுது. ஸோ சந்தோஷமும் இருக்குது, அதே சமயம் உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து ஒரு பண்ணணுமே பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது, அதேமாதிரி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சப்போர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஈக்குவல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலரி கிடச்சிட்டு இருக்கலாம், பட் அதில் வந்து கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹெவியாக கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் பண்ணுறோம், பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சேலரி கிடைக்கிது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ஒர்க் ஃபீல்டு வந்து அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படியே காமிக்குது உங்களுக்கு. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் உங்களுடைய திங்கிங் வந்து எப்போ வந்து நார்மல் ஆகும், எப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்ற மாதிரியும் கூட உங்களுடைய திங்கிங் இருக்குது. அந்த மாதிரி தெரியுது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, 8 of cups, Queen of Pentacles. ஸோ இது வந்து என்ன காமிக்குதுன்னா, ஸோ சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த Queen of Pentacles அப்படின்றது வந்து உங்களோட ஒர்க் சைடில் கிடச்சிட்டு இருக்குது, இல்லை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து மீன் ஆகுது. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட டைமிங் எடுத்துக்கலாம், உங்களோட எனர்ஜி எடுத்துக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சில சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குங்க. அதனால தான் இங்கே வந்து Queen of Pentacles அப்படின்றது வந்து கிடைக்கும், இல்லை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மீனிங் கொண்டு வரலாம். ஸோ உங்களுடைய பேஸ் பொறுத்த வரைக்கும் மணி வைஸில் வந்து எனக்கு வந்து அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா, மணி வைஸ்லேயும் எப்படி இருக்குன்னா, வரவுக்கு மீறிய ஒரு செலவு அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவும் ஈக்குவலாக போயிட்டுருக்குங்க. இங்கே வரவாச்சுன்னா அங்கே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செலவு இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு, இல்லை கிடச்சிட்ருக்கு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொட்டீன் மாதிரி இருக்குங்க. ஸோ ஓவரால் என்னென்னா ஒரு மிக்சட் எனர்ஜியாக தந்து ஓவரால் ஆனால் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய டைமிங் இப்போ கரண்ட்டாக இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 4 of Pentacles அண்ட் Hanged Man வந்திருக்குங்க. ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலியை வந்து கேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு டைமிங்கும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்களை வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண விடாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் ஒர்க் ஃபீல்டில் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கொஞ்சம் இன்னும் கேர் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து உங்களுடைய இதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுடைய கேருக்காக உங்கள் லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி தெரியுது. ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இது லவ் சிச்சுவேஷன் நான் பார்க்குறேன், பட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதான் சொன்ன பாயிண்ட் தான்,
ஈவன் அவங்க கூட ஒரு ஒர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து உங்களால் வந்து அந்த டைம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து ஒரு மியூச்சுவல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே ஹேங்டு வந்திருக்கு. ஒரு சரியாக மனசை விட்டு பேசுகிறது கூட இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ லவ் சிச்சுவேஷன் எப்படி வருது பாருங்கள். இங்கே 8 ஆஃப் கப்ஸ், இங்கே 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வா, உங்களுடைய கார்ட்ஸ் இந்த தடவை ட்ரிக்கியாக வந்திருக்கு. ஸோ எப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி சைட் பொறுத்த வரைக்கும் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஒரு கார்டு. எனக்கு வந்து இதில் என்ன இருக்குன்னா, ஒரு லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து புரிதல் அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் அந்த பர்சனை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு தான் நினைக்கிறீங்க, அப்படி தான் தெரியுது. ஈவன் தோ அதில் வந்து ஸ்டக் இருந்தாலும், வந்து ஃபார்வேர்ட் இல்லாமல் இருந்தாலும், அந்த பர்சன் உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த அதாவது வந்து ஒரு மேரேஜ் லெவல் போகணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லையும் எப்படி இருக்குது அப்படின்னா, சம்திங் நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து அச்சீவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுடைய க்ரோத் தான் இங்கே தெரியுது. எப்படிப்பட்ட ஒரு மணி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தாலும் இப்போ வந்து ஒரு மாற போகுதுங்க. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கிங் ஆஃப் கப்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டக் ஆகிருப்பீங்க. மணியில் ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இம்பேலன்ஸ் இருந்திருக்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க, ஒரு மியூச்சுவலில் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க, அந்த மாதிரி தெரியுது ஃபேமிலிக்குள்ளேயும். சரி, லவ் சிச்சுவேஷன் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈவன் அந்த நீங்கள் நினைக்கிற பர்சன் கூட அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ அவங்களுக்கு வந்து ஒரு மணி இஷ்யூஸ் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற பர்சனுக்கு வந்து மணி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஓவரால் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. டெம்பரன்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு ஓப்பன் ஆச்சு, இந்த கார்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதர் கார்டு. ஓகே, ஸோ இந்த 2 கார்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஸ்டார் வந்தது. இவ்வளோ டிலே ஆன விஷயம், நீங்கள் வந்து வெயிட் பண்ண விஷயம் வந்து கம்மிங் ஃப்யூச்சர் கண்டிப்பாக இது நடக்க போகுது. 2 ஆஃப் கப்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உங்களோட ஒர்க் சைடில் இருக்கலாம், உங்களோட மணி சைடில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய மெட்டீரியல் க்ரோத் இருக்கலாம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஓகே, அந்த விஷ் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது, நடக்க போகுது. யூனிவர்ஸ் வந்து கையில் கொண்டு வர போகுது. வாவ், கிரேட், சூப்பருங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு உங்களுடைய கார்ட்ஸ் நான் ரீட் பண்ணுறது. ஓகே, பார்க்கலாம் உங்களுடைய பிளெஸிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹோம். Your household situation is improving either through a move or a healthy change in your occupants அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே ஹெல்த்தியாக கொண்டு வர போகிறீங்க, ஹெல்த்தி சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் வந்து இனிமேல் எப்படி வந்து இருக்கணும், எப்படி வந்து பேலன்ஸில் கொண்டு போகணும், எப்படி வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங். ஸோ அதே மாதிரி உங்களுடைய லவ் சிச்சுவேஷனும் அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கிளாரிட்டி அப்படின்றது வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 2 சைட்லேயும் எனக்கு தெரியுது. 2 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து தெரியுது. அது மாதிரி நெக்ஸ்ட் இந்த கார்ட் பார்த்துலாம். மேரேஜ் மே டேக் பிளேஸ் சூன், அஸ்பிஷியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் என்ரிச்டு பாண்டிங். ஸோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஓகே, சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ஸோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து கிட்ட வந்து ஒரு விலகி போயிருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, நல்ல அலைன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு டைமிங் தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச பழனி போயிட்டு வாங்க, படியேறி போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கும். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.